ஹேர் மீட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் யூத்ஃபுல் ஹார்ட் ஃபைனல் பார்ட். வைன் இப்போ அந்த மிகப்பெரிய ஸ்டாச்சு இருக்கக்கூடிய ரூமை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. பயங்கர பதட்டமாக இருக்குது வைனுக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுறது, என் குழந்தைங்க இங்கே தான் இருக்குது எனக்கு தெரியும். ஐயோ என் குழந்தைங்கள உயிரோட வச்சுருக்காளோ கொண்டுட்டாலோ என்னன்னு தெரியல இந்த கிளவி. ஐயோ நான் இப்போவே போகிறேன், என் ஹஸ்பண்ட்டை போய் நான் இதெல்லாம் சொல்லணும். ஐயோ இருக்க முடியல என்னால், இங்கே விடன்னு வருதே, அப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் வேக வேகமாக பாட்டிமாவோட வீட்டை விட்டு வெளியில் போய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோட வீட்டை பார்த்து. அந்த ஸ்ட்ரீட் சைடு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா, அங்கங்கே தான் வீடுங்க இருக்கும். ஸோ வைனுக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. யாராவது ஒரு மனுஷங்களையாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வேக வேகமாக ஓடுறாங்க. ஆப்போசிட்டில் ஜங்குக் தான் இப்போ வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கோட ஜஸ்ட்லேயே மோதி அப்படியே போய் சைடில் உட்காந்துட்டாங்க வைன். ஐயோ ஏய் என்னடி இது இப்படி வந்து விழுகிற, எழுந்திரி, ஐயோ இப்போ தான் உனக்கு மிஸ்கேரிங் ஆகிருக்கு, இப்படியெல்லாம் விழுகக்கூடாது அப்படின்னு ஜங்குக் தூக்கி நிற்க வைக்கிறாங்க வைனை. மாமா 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 என் குழந்தைங்கள கண்டுபிடிச்சிட்டேன் மாமா, ஆனால் குழந்தைங்கள பார்க்கல, அந்த கிழவிக்கிட்ட தான் குழந்தைங்க இருக்கணும், என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். இங்கே வாங்க, அங்கே அங்கே ஒரு பிரச்சனையான ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், இங்கே வாங்க மாமா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க பாட்டிமாவோட வீட்டுக்கிட்ட. ஜங்குக்கு ஒன்றும் புரியலை. அம்மோ அம்மோ நின்று நின்று எதுக்கு இப்படி பதட்டப்படுற, என்னத்தை பார்த்த, குழந்தைங்க அங்கே தான் இருக்காங்கன்னுங்கிற, ஆனால் குழந்தைங்கள பார்க்கலன்னுங்கிற, தேவையில்லாமல் அந்த பாட்டிமா மேலே எதுக்கு அம்மோ சந்தேகப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. யோ முட்டாள் மாமா, புரிஞ்சுக்கோ கொஞ்சமாவது, என் கூட வா அப்படின்னு சொல்லி வைன் ஹேண்ட்ஸை பிடிச்சி ஜங்குக்கு அந்த பாட்டிமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எந்த ரூமில் அந்த ப்ராசஸ் பண்ண டெட் பாடியை பார்த்தாங்களோ வேக வேகமாக ஜங்குக்கா அந்த ரூம் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏய் வீட்டில் யாரும் இல்லையா, ஐயோ யாரும் இல்லாத வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வைனப்போ ஜங்குக்கை பார்த்து வாயை பொத்துங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரூம்குள்ளே போய், பாட்டிமாவோட ரூம்குள்ளே போய் அந்த ரூம்க்கு உள்பக்கமாக இருக்க அந்த ஸ்டாச்சு இருக்கக்கூடிய ரூம் கிட்ட நின்று, இதுக்குள்ளே தான் நான் பார்த்த அந்த பயங்கரமான விஷயம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பயங்கரமான ஷாக் ஜங்குக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ராயல் ரூமை பார்க்குறாங்க. என்னடி இது, ஐயோ வீடே இவ்வளோ பெருசு இருக்காது வெளியிலேருந்து பார்க்கும்போது, என்னது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு இப்போ உள்ளே வர்றாங்க. வைன் அப்படியே பதட்டத்தோட ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, அங்கே பாருங்க, அங்கே பொம்மை போல் ஒன்று நிற்குதில்ல, அது ஒரு டெட் பாடி. ஆமாம், நீங்கள் வேணால் வந்து அந்த டெட் பாடியை ரீசெக் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் அளவுக்கெல்லாம் நல்லா படிக்க மாட்டேன், இருந்தாலும் நான் சயின்ஸ் குரூப் தானே எடுத்தேன், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன், அது கண்டிப்பாக டெட் பாடி தான், வந்து பாருங்கள் அப்படின்னு அழுகிறாங்க. உண்மையிலே ஜங்குக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. பாட்டிமா மேலே ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ ஜங்குக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஐயோ என்னது இது, அந்த கிழவி ஏதோ பண்ணுறா, ஐயோ போலீஸ்காரன்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குது, ஒரு கிரிமினலாக நல்லவன் நினச்சிக்கிட்டது இருந்திருப்பேன்னு நம்ம தெரியலையே அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த ஸ்டாச்சுக்கிட்ட போய் நின்று அப்படியே கவனித்து பார்க்குறாங்க. ஸ்டாச்சு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஐயோ ஐயோ ஆமாடி, இது டெட் பாடி தான், ப்ராசஸ் பண்ணி எத்தனை ஆண்டு காலம் இங்கே இருக்குதோ தெரியலையே, ஐயோ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வா ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். மாமா என் பிள்ளைங்களை காணோம், கொஞ்சமாவது பெத்தவருங்கிற அக்கறை இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன, இந்த குழந்தைங்க இல்லாட்டி இன்னொரு குழந்தைங்க நினச்சிப்பீங்க, எனக்கு தானே தெரியும் வேதனை அப்படின்னு அழுகிறாங்க. ஏய் கோபம் வரும் பார்த்துக்க, அப்படியெல்லாம் பேசினேன்னா, பொண்ணை விட என் பிள்ளைங்க மேலே எனக்கு பாசம் அதிகம், உனக்கே தெரியும், அது எவ்வளோ திமிர் இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவேன் அப்படின்னு அதட்டுறாங்க. அந்த டைமில் அந்த ஸ்டாச்சு டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி, ஏய் என்னது இது, எனக்கு உயிர் கொடுத்த என்னோட ஃபேரியை பார்த்து எதுக்காக அதட்டுற, என்ன திமிர இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு பழக்காலமாக நின்றுக்கிட்டு இருந்த அந்த இடத்த விட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சு நிற்குது. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கும் வைனுக்கும். ஆஹா அம்மா அம்மா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜங்குக் பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க வைன். ஃபேரி நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், என்கிட்ட வா, யாருவேன்
என்ன திமிரு இருக்கும் உனக்கு, என் ஃபேரி கிட்ட சத்தம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு ஓங்கி ஒரு பஞ்சு கொடுக்குது ஜங்குக்கோட ஃபேஸில். ஜங்குக்கு அப்படியே பொத்துன்னு சாஷ்டாங்கமாக ஃப்ளோரில் விழுந்துட்டாங்க. அப்பா ஐயோ தலை சுற்றுது அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் நிமிர்ந்து உட்காந்து டக்குன்னு எழுந்து ஒயினை கூட்டின்ட்டு அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாங்க ஜங்குக். அப்போ அந்த ஸ்டாச்சு, ஏய் என் ஃபேரியை கொட்டிக்கிட்டு எங்கடா போகிறா நெல்லு அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடி வருது. அதுக்குள்ளே ஜங்குக் அந்த ரூம் டோருக்கு வெளியில் ஓடி போய் ரூமை லாக் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் திரும்புகிறாங்க. இன்னும் பயங்கர ஷாக் ஜங்குக்கும் ஒயினுக்கும். ரீசன், பாட்டிமா இப்போ தான் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அவ்வளோதான், ஜங்குக் கிடுகிடுன்னு சைடில் இருக்கக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃபுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க. ஐயோ நல்லா வந்து கொத்தா சிக்கிக்கிட்டோம். ஐயோ என்னது இது, இந்த வீடே இப்போ தான் எனக்கு பேத்துச்சு பேய் பங்களா மாதிரி ஃபீல் கொடுக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்காங்க ஸ்டாச்சு போல். பாட்டிமா இப்போ அவங்க ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அம்பர்லாவை சைடில் வச்சுட்டு அப்படியே மெல்ல நடந்து கிச்சன் கிட்டே போகிறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒயின் ஜங்குக் 2 பேரும் பேக் டோர் வழியாக வீட்டுக்கு வெளியில் ஒடியாந்துட்டாங்க. பாட்டிமாவுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து தன்னோட ஹஸ்பண்டோட ஸ்டாச்சுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அவங்க நார்மலாக டோரை எப்போதும் போல் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. ஏன்னா ஒயின் வந்து டோர் கீயை மேட்டுக்கு கீழே வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. 2வது பேக் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் வழியாக வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் பேக் டோர் வழியாக ஜங்குக்கையே உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போயுமே ஜங்குக்கு ஒயினும் பேக் டோர் வழியாகவே வெளியில் போயிட்டாங்களா? ஸோ எந்த சந்தேகமும் பாட்டிமாவுக்கு இல்லை. ஜங்குக் ஒயின் 2 பேரும் பதட்டத்தோடு தன்னோட வீட்டுக்கு வேக வேகமாக நடந்து போகிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயினோட வீட்டு லிவிங் ஏரியாவில் ஒயின், ஜங்குக், பாட்டிமா 3 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் காலிங் பெல் கிளிக் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஒயின் தான் ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமினும் தயாங்கும் நின்றுட்டுருக்காங்க. மீனு எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ரொம்ப அவசரம்னு வர சொன்னதுனால ட்ராவல் பண்ண வேண்டான்னு நம்ம கிராமத்து வீட்டிலே விட்டுட்டு நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். என்ன ஆச்சு, குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே வாங்க பேசிக்கலாம், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேங்கையும் ஜிமினையும் ஒயின் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குக் டேங்கையும் ஜிமினையும் பார்த்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரையும். டேய் பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோண்டா, நல்ல வேளை என் தங்கச்சிங்களை நீ கூட்டிகிட்டு வரலைங்க, அதனால தான் உங்களை மட்டும் வர சொன்னோம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டிமா கிட்ட சொன்ன அதே விஷயத்த ஜங்குக் ஜிமின்கிட்டையுமே சொல்கிறாங்க. மாயாவோட பாட்டி வீட்டில் என்னென்னத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினுக்கும் ஜங்குக்கும் தாங்க முடியலை அதிர்ச்சி. என்ன சொல்கிற நீ, மாயா அந்த வீட்டுக்குள்ளே தானே புழங்கிக்கிட்டு இருப்பா, அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து கூட ஒரு வாட்டி உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாலே, அதில் தானே பெரிய பிரச்சனையே நடந்தது. அப்போ மாயாவுக்கு கூட இந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தயாங். கரெக்டு, இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். விடு, நம்ம இப்போவே மாயா கிட்ட போகலாம், நகட்டுன்னு அவளை நகட்டி குழந்தைங்க எங்கன்னு விசாரிக்கலாம். இந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் தானே நீ, அவளை குத்தில் அவள் தன்னால் உண்மையை கக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக், தயாங், ஜிமின் 3 பேரும் இப்போ மாயாவோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வீமின் குக் 3 பேரும் மாயாவோட வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. காலிங் பெல்லை கிளிக் பண்ணலான்னு ஜிமின் வந்து காலிங் பெல்லில் கை வைக்கும்போதே ஜங்குக் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டோர் வந்து சும்மா தான் லாக்கில் இருக்குது. ஓப்பன் பண்ணதும் டக்குன்னு ஓப்பன் ஆகிக்கிச்சு. அமைதியாக வாங்க, உள்ளுக்குள்ளே முதல்ல நம்ம செக் பண்ணணும், மாயா மேலே எனக்கு பயங்கர டவுட் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை தான் நல்லா ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளேருந்து வாய்ஸ் மட்டும் கேட்குது. இன்றைக்கி நைட்டு தான் அந்த 3 குழந்தைங்களோட இதயத்தையும் நாம் எடுக்கணும். இதயத்தை மட்டும் எடுத்துட்டோம், கரெக்டாக அந்த குழந்தைங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த இதயத்தை வச்சு பூஜை பண்ணிடலாம். பிறந்தநாள் அன்னைக்கு இதயத்தை எடுத்து அதுக்கப்புறம் பூஜை ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் டைம் ஆகும், விடிஞ்சிரும் அதுக்குள்ளே. ஸோ நம்மளுக்கு நேரம் இருக்காது. இன்றைக்கே நம்ம குழந்தைங்களோட இதயத்தை எடுக்கணும். நாளைக்கு குழந்தைங்களோட பிறந்த நாள், ஸோ இன்றைக்கே குழந்தைங்களோட இதயத்தை எடுக்கணும்
இன்றைக்கி குழந்தைங்களோட இதயத்தை 12 மணிக்குள்ளே எடுத்தால் தான் பூஜை பண்ண முடியும். அப்புறம் என்ன பூஜையை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான நேரத்தை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாயாவோட டேடி. அதுக்கு மாயாவோட மம்மி நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே பாட்டிமா சொல்லிட்டாங்க குழந்தைங்களோட இதயத்தை எடுத்துடலான்னு. ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதயம் கைக்கு வந்துடுச்சு போதும். அப்புறம் அந்த ஜங்குக்கோட பொண்டாட்டி இருக்காளே வைன், அவளுக்கு ஜங்கு கூட ஒன்றா இருந்து குழந்தைங்க பெற்றனால அதீதமான பவர் இருக்கும் அவளோட உடம்புக்குள்ளே. ஏன்னா அந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் பிறந்தவன் ஜங்குக். ஏன் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகாக 3 பிள்ளைங்களை பெற்று குழந்தைங்க பிறக்கையிலே செத்து போயிடுச்சுன்னு சொல்லி மறைச்சி அந்த 3 குழந்தைங்களையும் வளர்த்து நரபலி கொடுத்துக்கலான்னு பார்த்தோம். என்ன பண்ணி தொலைய, அந்த வீட்டில் இருக்க அந்த கிழவியும் ஜங்குக்கோட பொண்டாட்டியோட அண்ணன்களும் கெடுத்துப்பிட்டானுங்க அத்தனையும். தலையில் என்னோட பொண்ணோட விருப்பத்தோட என்னோட கொள்ளு தாத்தா கூட ஒன்றா இருக்க வச்சு அவரோட இளமையை கொண்டுட்டு வந்து பாட்டிமாவும் அவரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் இளமையோடையும் தீராத ஆயிலோடையும் வாழறான்னு பார்த்தோம். முடியலை. பரவாயில்ல, அதான் அந்த ஒயின் இருக்கிறாளே அவளை என்னோட கொள்ளு தாத்தாவை டச் பண்ண வச்சு அவருக்கு உயிர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் கூட ஒயினை ஒன்றா இருக்க வச்சு என்னோட கொள்ளு தாத்தாவுக்கு இளமையை நாம் கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என் தாத்தா பெரிய மந்திரவாதி, இந்த ஊருக்குள்ளேயே பெரிய சூனியக்காரன்னு பேர் எடுத்தவர். அதுக்கப்புறம் அவருக்கு இளமையும் உயிரும் வந்ததுக்கப்புறம் என்ன கவலை. அந்த ஒயின் எப்படியாவது அந்த ப்ராசஸ் பண்ண என் தாத்தாவோட பாடியை டச் பண்ணணும். டச் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே அவருக்கு உயிர் வந்துடும். ஆனால் இளமை வராது. அவள் கூட ஒன்றா இருந்தால் தான் இளமை வரும். ஸோ இதை எப்படியாவது நம்ம பண்ணணும். தாத்தாவுக்கு இளமை மட்டும் வந்துடுச்சு, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். என் தாத்தா அந்த 3 இதயத்தையும் வச்சு அழகாக பூஜை பண்ணி நம்ம அத்தனை பேருக்கும் இளமையையும் தீராத ஆயிலையும் கொடுத்துடுவார் அப்படின்னு மாயாவோட டேடி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வீமின் குக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த டைமில் மாயா சொல்கிறாங்க, ஜங்குக்கு நான் உண்மையிலேயே என் உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன் டேடி. உங்களுக்கு நல்லா தெரியும்ல மம்மி. ஆனால் என்னை அடின்னு அடித்து அவன் பொண்டாட்டி ஒரு வழி பண்ணிட்டா. இப்போ வரைக்கும் பாடி பெயின் எனக்கு போகலை. அவளை இருக்கு. நான் ஒருவேளை ஜங்குக்கு மேரேஜ் பண்ணியிருந்தாலும் என்னோட 3 குழந்தைங்கள ஈஸியாக பாட்டிமாக்கிட்ட கொடுத்துருப்பேன். 5 வயசு வரையும் அவங்களே வளர்த்து அழகாக குழந்தைங்களோட இதயத்தை எடுத்திருப்பாங்க. பெரிய ஆப்பு விழுந்து போச்சு அதில். தொலையட்டும். 2வது, நான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணியிருந்தா அழகாக என் தாத்தா கூட நான் ஒன்றா இருந்து அவருக்கு இளமையை கொண்டு வந்திருப்பேன். அதுவும் முடியாமல் போயிடுச்சு. அந்த ஒயினோட ஃபேமிலியை நான் அத்தனை பேரையும் போட்டு தள்ளணும். அவளை கொன்னுட்டு அவள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் போட்டு தள்ளிட்டு என் தாத்தாவுக்கு இளமை மட்டும் வரட்டும். அந்த ஜங்குக்கோட நினைவு ஃபுல்லாக மறக்கடிச்சு என் புருஷனை நான் மாற்றி என்கிட்ட உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தாங்கவே முடியலை கோபம். இருந்தாலும் இவங்கக்கிட்ட தான் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மெதுவாக அங்கேருந்து வெளியில் வரலான்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் மாயாவோட மம்மி சொல்கிறாங்க, பாட்டிமாவோட வீட்டில் தான் குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்கள எப்போ கிட்னாப் பண்ணிவிட்டு பாட்டிமா அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அண்டர் கிரவுண்டில் குழந்தைங்கள பதுக்கி வச்சாங்களோ அப்பையிலேருந்து இந்த செகண்ட் வரையும் குழந்தைங்க மயக்கத்திலே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட ஆக போதே குழந்தைங்க மயக்கத்துக்கு போய் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்தால் செத்துக்குத்து போயிடாதுக்கலாம் அந்த பிள்ளைங்க நம்ம இதயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு கேட்குறாங்க மாயாவோட மம்மி. இதை கேட்கும்போது ஹார்ட்டே நொறுங்கி போகிற மாதிரி இருக்குது ஜங்குக்கும் தயாங் ஜிமினுக்கும். அந்த டைமில் மாயாவோட டேடி சொல்கிறாங்க, அதெல்லாம் அந்த குழந்தைங்க மண்டைய போடாது. நல்லா சாப்பிட்டுப்புட்டு கொழுன்னு இருக்குதுங்க அந்த குழந்தைங்க, அதுங்களா மண்டைய போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஐயோ அதெல்லாம் இல்லை, பாட்டிக்கிட்ட நான் கேட்டுட்டேன். அவங்க சொன்னாங்க குழந்தைங்களுக்கு ஸ்மோக் மூலமாக தான் மயக்கத்தை உண்டு பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்களோட மந்திர சக்தியை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு பசி இல்லாத உணர்வையும் எந்த வகையிலையும் குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு பாதிப்பு இல்லாத மாதிரியும் வேறு ஒரு மேஜிக் புகையாக தினம் குழந்தைங்களுக்கு மார்னிங் ஈவினிங் ஸ்மோக் போட்டுட்ருக்காங்களாம்.
எந்த பிரச்சனையும் கிடையாது, குழந்தைங்க ஹெல்த்தியாக நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வீமின் குக்குக்கு முடியலை. டோரை வைடாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வீமின் குக் வேகமாக வீட்டுக்குள்ளே வர்றதை நோட்டீஸ் பண்ண மாயாவுக்கும் மாயாவோட மம்மி டாடிக்கும் பயம் தாங்க முடியலை. ஐயோ, இவன் எங்கே கண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாயா மம்மி எழுந்து டக்குன்னு தன்னோட ஹஸ்பண்ட் பின்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க. ஜங்குக்கு ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் அப்படியே மாயாவோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து என் குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் மாயா டாடி, இங்கே பாரு தம்பி, என் பிள்ளைய உங்கள் வீட்டு ஆளுங்கெல்லாம் சேர்ந்து மூட்டையில் கட்டி ஆரஸ்பதி காட்டுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது தெரியாமல் நீங்கள் என்னையா அப்போவே அடிச்சிருக்கீங்க, என் பொண்டாட்டியும் அடிச்சிருக்கீங்க. போதும் நிறுத்திக்கோங்க. உங்கள் பிள்ளைங்கள நாங்கள் என்னத்துக்கு தூக்கிட்டு வர போகிறோம்? அடிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வர்றேன்னா என் பிள்ளைங்க எங்கன்னு சொல்லலை, கொலை செஞ்சு போட்டுடுவேன். என் பாட்டிமாவோட வீட்டு அண்டர் கிரவுண்டில் இருக்குன்னு இந்த மாயா சொன்னான். மரியாதையாக உன் பாட்டியோட அண்டர் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு சொல்ல. அந்த வீட்டுக்கு கீழே தான் இருக்கா, அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகக்கூடிய வழி எது அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அதெல்லாம் தெரியாது, என்னப்பா பேசுகிற, என்ன குழந்தைன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க மாயா டாடி. அவ்வளோதான், ஜங்குக் தன்னோட ஃபிஸ்ட்டை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க மாயா டாடிக்கு. ஓஹோ அப்படின்னு பொத்துன்னு ஃப்ளோரில் விழுந்து ஒரே குத்தில் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வீமின் குக் 3 பேரும் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டிமாவும் வைனும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணி குழந்தைங்கள காப்பாற்றுறதுன்னு தெரியாமல். அந்த டைமில் ஜங்குக் வீட்டு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் 2 பேர் குயிக்காக கிளம்புங்க, அந்த கிளவி இருக்காளே சுனியகாரி, அவளோட வீட்டு அண்டர் கிரவுண்டில் தான் நம்மளோட குழந்தைங்க இருக்காங்க, குயிக் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். தேங்கும் ஜிமினும் உடனே கார் எடுத்துக்கிட்டு ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க காருக்குள்ளே. இவங்க 3 பேரும் காரில் வந்து ஏறினதும் அடுத்த செகண்டே 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் பாட்டிமாவோட வீடு இருக்கா. அந்த வீட்டுக்கு போய் காரை பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் கீழே இறங்கி கிடுகிடுன்னு பாட்டிமாவோட டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக வேகமாக நாக் பண்ணுறாங்க. பாட்டிமா டோரை ஓப்பன் பண்ணலை. ஷோல்டரை வச்சு ஒரு 4 ஹிக்கு தான் தேங்க் கொடுக்குறாங்க. டோர் ஓப்பன் ஆகிக்கிச்சு. வீமின் குக் 3 பேரும் உள்ளே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பாட்டிமா சைடில் இருக்க சோஃபாவில் ரொம்ப கோஷியாக சாஞ்சு உட்காந்துட்டு தன்னோட ஈவினிங் டீயை சிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் வேகமாக போய் பாட்டிமா ஹேண்ட்ஸில் வச்சுருக்க டீ மக்கை அப்படியே தட்டி விட்டுட்டாங்க. என்ன ஜங்குக்கு இப்படி தட்டி விட்டுட்ட, என்ன கோபமாக இருக்கிற மாதிரி தட்டிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்படியே பாட்டியோட ஹேரை பிடிச்சி தூக்கிட்டாங்க ஜங்குக். ஏய் கிழவி, எங்கடி என் பிள்ளைங்க எங்க அப்படின்னு அதட்டுறாங்க. அதுதான் 1 மாதமாக தொலைஞ்சு போச்சு உன் பிள்ளைங்க, எனக்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு அங்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஓங்கி ஒரு ஸ்லாப். பாட்டிமா அப்படியே கொலாப்ஸ் ஆகி சைடில் விழுந்துட்டாங்க. என்னதான் மாயாஜாலத்தில் தன்னோட உருவத்தை ஒரு 90 ஏஜ் லேடி மாதிரி வச்சுருந்தாலும் 200 வயசுக்கு மேலாகிறது பாட்டிமாக்கு. இந்த டைமில் அந்தளவுக்கு மாயாஜாலங்களை வச்சு ஜங்குக்கை எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் பாட்டிமாவை ஒரே ஸ்லாப்பில் மயக்கமுட வச்சுட்டாங்க ஜங்குக். பாட்டிமா ஃப்ளோரில் விழுந்த நெக்ஸ்ட் செகண்டே வீடு முழுக்க ஃப்ளோரை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீமின் குக், அப்புறம் பாட்டி, வைன் எல்லாரும். 1 பை 1 தட்டாக தேடிட்டு இருக்காங்க அந்த வீடு முழுக்க. எங்கேயாவது ஒரு ஹோல் மாதிரியோ இல்லை ஹேங் மாதிரியோ தரையில் தட்டுப்பட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செக் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக போயிட்டு கடைசியாக அந்த ஸ்டாச்சு இருக்கிற ரூம்கிட்ட போகிறாங்க. அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது ஸ்டாச்சு எந்த இடத்துல நின்னதோ அதே இடத்துல நின்றுட்டுருக்கு. வைனுக்கும் ஜங்குக்கும் ஏற்கனவே இந்த ரூம்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்களா, பயங்கர பயமாக இருக்குது. இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே சொன்னதுனால கவனமாக இருக்கணும். அங்கே நிற்கிறதுக்கு உயிர் இருக்குது, ஏன்னு தெரில, ஸ்டாச்சு மாதிரி நிற்குது, ரொம்ப கவனமாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கேட் வாக்கில் அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே ஃப்ளோரை செக் பண்ணுறாங்க. அந்த டைமில் சைடில் ஒரு குட்டி நாப் மாதிரி ஃபீல் பண்ண முடியுது ஜங்குக்கால். ஜங்குக்கு வந்து ஹேண்ட்ஸை வச்சு தான் தடவி பார்த்துக்கிட்டே அப்படியே முட்டி போட்டு தவழ்ந்த மாதிரி அந்த இடத்த செக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் செக் பண்ணுறாங்க. நல்லா இருட்டான ரூம் அது. தடவும்போது
அந்த லக்கில் இருக்கிற டோர் நாபை பார்த்துட்டாங்க. என்னது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு மெதுவாக அதை புல் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆகுது. ஏய் இங்கே பாருங்க அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க ஜங்குக். அடுத்த செகண்டே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜங்குக்கிட்ட தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் மெதுவாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய 2 ஆள் போகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த டோர் நாபை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாங்க. படிக்கட்டுகள் போயிட்டுருக்கு. ஐயோ இதுதான் அண்டர் கிரவுண்டு, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இப்போ அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் தன்னோட லெக்ஸை வச்சு அழுத்தி பார்க்குறாங்க. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த ஸ்டேர்ஸ். அடுத்த செகண்டே 1 by 1 கிடுகிடுன்னு எல்லோரும் அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு 5 மினிட்ஸில் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இறங்கி சுற்றி பார்க்குறாங்க. ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே. அதில் ஒரு ரூம்குள்ளே தான் குழந்தைங்க படுத்திருக்காங்க. ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா ரூமும் க்ளோஸில் இருக்குது. ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கோட 3 பேபிஸும் அப்படியே ஒரு பேல் ஃபேஸில் அப்படியே டல்லான லுக்கில் அமைதியாக தொங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கிம் 2 பேரும் சைட்லேயும் 2 பேருக்கும் பிட்வீனில் ஒய்யாரியும் தொங்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள லாஸ்ட்டாக எப்போ பார்த்தாங்களோ அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக குழந்தைங்கள பார்க்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஸ்கின் டோன் ரொம்ப பேலாகி போயிருக்கு. ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நல்லா தெரியுது ஜங்குக்கு சூரிய வெளிச்சம் படாமல் குழந்தைங்க இந்த மாதிரி டல் லுக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என் செல்லங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு ஜங்கு கிட்ட போயிட்டாங்க குழந்தைங்கக்கிட்ட. வைன் மற்றவங்க எல்லோரும் இப்போ தான் அந்த ரூம்குள்ளே வர்றாங்க. வைனும் பாட்டிமாவும் குழந்தைங்கள பார்த்ததும் ஓடி போய் குழந்தைங்கள அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. குழந்தைங்க எழுந்திருக்கலை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்களா மயக்கத்தில் இருக்காங்களான்னு தெரியலையே அப்படின்னு அழுகிறாங்க வைன். பாட்டிமா டக்குன்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு சைடில் ஒரு வாட்டர் ஜக் இருக்கும், அதை எடுத்து அப்படியே குழந்தைங்களோட ஃபேஸில் தெளிக்கிறாங்க. 3 குழந்தைங்களும் அப்படியே ஐஸை அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்க்குறாங்க. குழந்தைங்கள பொறுத்தளவோ இப்போ தூங்கி எழுந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. குழந்தைங்க எழுந்து உட்காந்து மாமே அப்படின்னு ஒய்யாரி கூப்பிடுறாங்க வைனை. அம்மு என் தங்கமே என் செல்லக்குட்டி அப்படின்னு ஒய்யாரி அப்படியே தூக்கி தன்னோட லேப்பில் உட்கார வச்சுட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க வைன். பார்க்கும் கிம்மும் இப்போ தான் எழுந்து அப்படியே உட்காந்து ஐஸெல்லாம் ரப் பண்ணிக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. 2 குழந்தைங்களையும் ஜிமினும் தயாங்கும் தூக்கி கொஞ்சம்னு கொஞ்சுறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒய்யாரியை தூக்கி அப்படியே ஹார்ட்டோடு அணைச்சிக்கிட்டு அப்பா என் பிள்ளைங்கள நான் பார்த்துட்டேன், பார்க்கிம் என் செல்லங்களா அப்படின்னு அப்படியே பார்க்கிட்டையும் கிம்முக்கிட்டையும் போய் ஜங்குக்கு வந்து 2 பேர் சீக்ஸ்லேயும் கிஸ் பண்ணுறாங்க. ஒய்யாரியோட ஹேரை கொதி கொடுத்துட்டு பயந்துட்டிங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். இல்லை, எந்த இடம் இது அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. ஏன்னா குழந்தைங்கள கார்டனில் விளையாண்டுட்டு இருக்கும்போதே மயக்க மருந்து போட்டு தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க பாட்டிமா. ஸோ குழந்தைங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டிமா கிம்மை தூக்கி தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கக்கூடாது, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு முதல்ல கிளம்பணும், இங்கேருந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் வாங்க இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீமின் குக் வைன் பாட்டிமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறதுக்காக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு வெளியில் போயிருப்பாங்க. ஜங்குக் வெளியில் போய் நின்று நெக்ஸ்ட்டு செகண்டே ஓங்கி ஒரு ஹெட் விழுகுது ஜங்குக்கோட ஹெட்டில். அப்படியே கொலாப்ஸ் ஆகி ஃப்ளோரில் விழுந்துட்டாங்க ஜங்குக். என்னது இது அப்படின்னு பேக்கில் வந்த பாட்டிமா ஜங்குக்கை போய் தூக்கலான்னு கீழே குமிறாங்க. பாட்டிமாவோட ஹெட்லையும் ஓங்கி ஒரு ஹெட் விழுகுது. அவ்வளோதான். இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அழகாக ஹேண்ட்ஸையும் லெக்ஸையும் டைப் பண்ணி ஒரு பயங்கரமான லைட் செட்டப் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே ஃப்ளோரில் சாத்தி உட்கார வச்சுருக்காங்க பாட்டிமா. மாயாவோட பாட்டிமா. பாட்டிமாவுக்கு பக்கத்துலேயே பாட்டிமாவோட ஹஸ்பண்டாக இருந்த அந்த ப்ராசஸ் பண்ண டெட் பாடி இப்போ வைன் டச் பண்ணதுனால உயிர் வந்துடுச்சா. ஸோ அப்படியே வைனையும் ஃபேமிலி மெம்பர்ஸையும் அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் பாட்டிமா அப்படியே திரும்பி தன்னோட ஹஸ்பண்டை பார்த்து என்னங்க அந்த குழந்தைங்களோட இதயத்தை எப்படி எடுக்கிறது, இப்போயே எடுத்துடவா இல்லை அப்புறம் எடுக்கவா அப்படின்னு அந்த பாட்டிமா கேட்குறாங்க. 12 மணி ஆகும்போது தான் இதயத்தை எடுக்கணும். நல்ல வேலை நீ எனக்கிட்ட கேட்டுட்ட.
எத்தனை மணிக்கு இதயத்தை எடுக்கணும்னு உனக்கிட்ட சொல்லாமையே நான் செத்து போயிட்டேன். நம்மளோட நல்ல நேரம். இந்த பொண்ணு என்னைய இதயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே தொட்டுட்டா. என் ஃபேரி அவ கூட எனக்கு முதலிரவு நடக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த பூஜையை பண்ணிடுவேன். நீ குழந்தைங்களோட இதயத்தை அதுக்குள்ளே ரெடியாக எடுத்து வச்சிரு அப்படின்னு அந்த ப்ராசஸ் பண்ண டெட் பாடி பாட்டிமாவை பார்த்து சொல்லுது. நான் எடுத்து வச்சிடுவேன். இந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அறைக்கு போங்க. எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இந்த பொண்ணு உங்ககிட்ட நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவா. ஏன் தெரியுமா இவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிறேன்? இந்த பொண்ணோட புருஷன்கிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்த பவுடரை நான் அவன்கிட்ட பத்திரமா வச்சுருந்து கொடுத்தேன். 3 நாளைக்கு இந்த பொண்ணுக்கு பால்லையாவது தண்ணியிலையாவது கலந்து கொடுக்க சொன்னேன். அவன் கலந்து கொடுத்துருப்பான். அதனால நான் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்பா. நான் சொல்கிறேன், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்ககிட்ட ஹாப்பியாக இருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு பாட்டிமா சிரிக்கிறாங்க. ஆனால் பாட்டிமாவுக்கு தெரியாது அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுத்த மில்கை வைன் குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டிமா ரொம்ப குஷியாக தன்னோட ஹஸ்பண்டை பார்த்து, உங்களுக்கு மரணம்னா இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து தான். நான் தான் பவுடர் கொடுத்துட்டேனே, அந்த பொண்ணு அதை குடிச்சிட்டா. அதனால உங்களுக்கு இந்த பொண்ணுட்டு மரணம் வராது அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்து. அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன்கிட்ட அந்த டெட் பாடி வருது. அந்த டைமில் ஜங்குக் தன்னோட ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக முழிச்சு பார்க்குறாங்க. டெட் பாடி கிட்ட வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு பயந்து கத்துறாங்க ஜங்குக். ஜங்குக் கத்துன கத்தில் அத்தனை பேரும் முழிச்சிட்டாங்க. ஆமாம், எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு பாட்டிமா தன்னோட ஹெட்டில் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. வைன் வந்து பாட்டிமா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்களா, பார்த்துட்டாங்க பாட்டிமா. ஐயோ தட்டு பாடி, ஐயோ போன எந்திரிச்சு நிற்கிது, எனக்கு பயமாக இருக்குது. ஏன் மீன் கொக்கனை காப்பாற்றுங்கடா, கிட்ட வருதுடா அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. வாயின் அப்படியே ஐஸை டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிட்டு, ஏய் கிளவி வாயை பொத்துடி, பயம் புழுத்தாதடி என்னையா, ஐயோ என் பிள்ளைங்க எங்கன்னு தெரியலையே இப்போ அப்படின்னு அழுகுறாங்க வாயின். அந்த டைமில் அந்த ப்ராசஸ் பண்ண தாத்தா டெட் பாடி கிட்டுக்கிட்டுன்னு வாயின்கிட்ட வந்து, ஃபேரி டால், உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா நீ என்ன பார்த்து கத்துற? வெட்டு தள்ள. நீ என் கூட வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண, அப்போ தான் எனக்கு இளமை கிடைக்கும், வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த டெட் பாடி வாயினோட ஹேண்ட்ஸ்லையும் லெக்ஸ்லையும் நாட் பண்ணி வச்சுருந்த அந்த ரோப்பை அப்படியே பிடிச்சி இழுக்குது. ஃப்ராக்ஷன் செகண்டில் அது அவுந்து போயிடுச்சு. டெட் பாடியால் எந்த ஒரு மேஜிக்கையும் ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான் அப்படி லைட்டாக இழுத்ததும் கிட்டத்தட்ட கனமான ரோப் வச்சு ஹேண்ட்ஸையும் லெக்ஸையும் டைப் பண்ணி வச்சுருந்தாலும் கூட ஈஸியாக கலண்டுருச்சு. ஜங்குக் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அந்த நாட்டை அவுக்க சுத்தமாக முடியல. திடீர்னு இருக்குது டெட் பாடி அசால்ட்டாக அந்த நாட்டை உருகிட்டு அப்படியே வாயினை பிரைடல் ஸ்டைலில் தூக்குனதும், ஐயோ என்னை விடுடா பாவி, என்னை விடுடா, ஐயோ நான் 3 பிள்ளைங்க பெற்றவிடா, விடுறா, அசிங்கம் பிடிச்சவனே, என் கூட இருந்துக்கிட்டா, நீ ஃபஸ்ட் நைட்டு கொண்டாட ஆசைப்பட்ற, உன் கிளவியை கூட்டிகிட்டு ஓடுறான், விட்டு ஹோலிடா என்னைய அப்படின்னு அழுகுறாங்க வாயின். ஜங்குக் பேந்த முழிச்சுக்கிட்டு, ஐயோ ஏன் முன்னாடி என் பொண்டாடி இப்படி தூக்கிக்கிட்டு போகிறானே, ஏய் கிளவி 108 பிளான் போட்டு எங்களையெல்லாம் படுத்துவி, இப்போ ஏதாவது பிளானை போட்டு காப்பாற்றிட்டு எங்களை அப்படின்னு கத்துறாங்க டேங். அந்த ப்ராசஸ் பண்ண டெட் பாடி ஹேயாக வைனை எவ்வளோ ஸ்ட்ரகிள் வைன் பண்ணாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு கிளம்பிடுச்சு. உயிரே போகணும் இருக்குது ஜங்குக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். அந்த டைமில் பாட்டிமா அப்படியே சைடில் திரும்பி கிடுகிடுன்னு இருட்டுக்குள்ளே போய் அப்படியே எதையோ பிடிச்சி இழுக்கிறாங்க. குழந்தைங்க 3 பேரோட ஹேண்ட்ஸையும் அப்படியே கட்டி வச்சு குழந்தைங்கள் தான் பிடிச்சி இழுக்கிறாங்க. 3 குழந்தைங்களும் குடுகுடுன்னு பாட்டி இழுத்ததும் கிட்ட வந்துட்டாங்க. அப்போ வையாரி பாட்டிமா கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாட்டிமா என்னோட மம்மியை யார் அது கருப்பா தூக்கிக்கிட்டு போகிறது, யார் அவங்க
அப்புறம் என்னோட டேடி, என்னோட மாமா, பாட்டியோட ஹேண்ட்ஸ் லெக்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. ஒரு பூஜை பண்ண போகிறேன் சொல்லும். அந்த பூஜையில் பெரியவங்களோட ஹேண்ட்ஸும் லெக்ஸும் கட்டியிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இளமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இளமைனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க கிம். இளமைனா அழகு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்க் பாட்டிமாவை பார்த்து, உங்களுக்கும் இளமை கிடைக்குமா? நீங்கள் சின்ன பொண்ணு மாதிரி என் மம்மி என் ஆண்டிஸ் மாதிரி வந்துடுவீங்களா நீங்களும் அப்படின்னு கேட்குறாங்க. புத்திசாலி குழந்தைங்க. ஆமாம், உன் மம்மி உன் ஆண்டிஸ்லாம் இருக்காங்கள, அந்த மாதிரி இளமையாக நான் வந்துடுவேன். இந்த பூஜையை மட்டும் பண்ணால் போதும், அதுக்கு உங்கள் 3 பேரோட இதயம் எனக்கு தேவை, குடிப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயோ, இவளுக்கு இளமை கிடச்சுமான்னா போக என் பிள்ளைங்களோட இதயம் தான் அவளுக்கு தேவையா? அடி பாவி, எப்படி என் பிள்ளைங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காவ அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. அப்போ ஒய்யாரி சொல்கிறாங்க, கொடுக்குறோம், எங்ககிட்ட இதயம் இருக்கா, அது நாங்கள் கண்டிப்பாக தரோம், நீங்கள் பூஜை பண்ணி இளமையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ ஐயோ, இந்த குழந்தைங்களுக்கு இதயம்னா கூட என்னன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணி தொலைய? ஐயோ, என் பேர பிள்ளைங்களை விட்டுட்டு ஏன் சூனியக்காரி விட்டுட்டு என் பேர பிள்ளைங்கள அப்படின்னு அழுது கத்துறாங்க பாட்டிமா. ஒய்யாரி தன்னோட பாட்டி அழுதுட்டு இருந்ததும் குடுக்குடுன்னு பாட்டிமா கிட்ட ஓடி போய், என்னாச்சு பாட்டி, ஏன் அழுறீங்க? அவங்களும் நம்ம பாட்டி தானே, நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, ஏன் அவங்கக்கிட்ட அழுகுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா பக்கத்தில் தான் ஜங்குக்கு உட்காந்துருப்பாங்களா, தன்னோட லெக்ஸை வச்சு ஜங்குக்கோட ஹிப்பை பார்த்து ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க பாட்டிமா. அறிவு கட்ட முட்டாள், கண்டவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சு, ஐயோ குழந்தைங்க அடிக்கடி இந்த பொம்பளைய பார்க்குறனால நம்ம பாட்டின்னு எனக்கிட்டே சொல்கிறாங்கடா. ஐயோ, என் பிள்ளைங்க கண்டவளையெல்லாம் ஏன்டா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த, நீ செத்து போ அப்படின்னு கோபத்தில் ஜங்குக்கோட ஹிப்லேயே ஹிட்டு கொடுக்குறாங்க பாட்டிமா தன்னோட லெக்ஸை வச்சு. ஆஹா, அப்பா வலிக்குது, நல்லா நீ உடச்சி கொள்ளு, இவளை கூட்டிகிட்டு வந்து விட்டது நான் தான் வீட்டுக்குள்ளே, ஊர் பேர் தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். அப்போ அந்த மாயாவோட பாட்டிமா கிடுகிடுன்னு ஒய்யாரிக்கிட்ட வந்து, ஒரு சின்ன விளையாட்டு நாங்கள் எல்லாம் விளையாண்டோம், அழுது விளையாடுற விளையாட்டு, அதுதான் அழுகுறாங்க. நான் சில பூஜை பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வரணும், இவங்களோட ஹேண்ட்ஸையும் லெக்ஸையும் அவுத்துறாத மாதிரி கவனமாக பார்த்துக்கணும். அதோ அங்கே தெரியுது, அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது, 3 பேரும் ஜாலியாக இங்கே உட்காந்துருங்க, உங்களோட ஹேண்ட்ஸில் இருக்க இந்த ரோப்பையும் அவுக்கக்கூடாது, சைடில் போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பூஜைக்கான சில பொருட்களை எடுக்கவும் குழந்தைங்களோட ஹார்ட் எடுக்கிறதுக்கு நைஃபையும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக வெளியில் போயிட்டாங்க. அந்த டைமில் ஒய்யாரி தன்னோட டேடிக்கிட்டேயும் அங்கிள்ஸ்கிட்டையும் வந்து, விளையாடும்போது கை காலெல்லாம் கட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மோ இல்லைடா தங்கம், அவர் கீழே பேச முடியல என்னால், அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல பார்க்குறாடா, கருப்பு கலரில் ஒரு உருவம் மம்மியை தூக்கிட்டு போணுச்சுல, அது பேய் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. பயந்து போயிட்டாங்க 3 குழந்தைங்களும். என்னது பேயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கையும் ஜிமின் தயாங்கையும் 3 குழந்தைங்களும் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பயமாக இருக்கு அப்படின்னு அழுகிறாங்க 3 குழந்தைங்களும். பயப்படக்கூடாது, நாங்கள் அங்கிள்ஸும் டேடி பாட்டிமாலாம் இருக்கோம்ல, பயப்படக்கூடாது, உங்கள் மம்மியை வேற காப்பாற்றணும், அந்த பேய் தூக்கிட்டு போயிடுச்சு, இந்த கிளவி போனாலே அந்த டோர்கிட்ட போய் உள்பக்கமாக லாக் பண்ணி வைங்க, அந்த கிளவி வரப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி தன்னோட ஹேண்ட்ஸை நெட்டி, கட்டிருக்கு, இதை அவித்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு உடனே தன்னோட பொண்ணோட ஹேண்ட்ஸை தன்னோட மவுத்கிட்ட கொண்டு வர சொல்லி அப்படியே தன்னோட டீத்தை வச்சு அந்த ரோப்பை கழட்டி விட்டுட்டாங்க. தயாங்கும் ஜிமினுமே அதே மாதிரி பார்க்கிம்மோட ரோப்பை கழட்டி விட்டுட்டாங்க. ஒய்யாரி குடுகுடுன்னு அந்த டோர்கிட்ட போய் டோரை உள்பக்கமாக க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு தாழ்பாலும் அங்கே இல்லை. எகெயின் சங்குக்கிட்ட வந்து, இங்கே எந்த ஒரு லாக்கும் இல்லை டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அட கடவுளை, என்னது இது? ஐயோ அம்மோ, டாடியோட லெக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்க ரோப்பா அவருடாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீத்தை வச்சு 2
ஹேண்ட்ஸையும் டைப் பண்ணி வச்சுருப்பாங்களா ஒரு ரோப்பால். அந்த ரோப்பை அப்படியே டீத்தை வச்சு கடித்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. ஜங்குக் சைடில் இருந்த ஒரு டேபிளை உடச்சி அழகாக அந்த டேபிளோட ஒரு கட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு பாட்டிமா உள்ளே நுழைஞ்சதும் ஓங்கி 2-3 ஹிட்டு கொடுத்துட்டாங்க தலையை பார்த்து. நல்லா ஹெட்டு உடஞ்சி போய் பிளட்டு அப்படியே ஃப்ளோ ஆகுது ஃபேஸில் பாட்டிமாவுக்கு. இதயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அடுத்த செகண்டே எந்த ரூம்குள்ளே அந்த டெவில் அந்த டெட் பாடி வைனை தூக்கிட்டு போனதோ அந்த ரூம் கிட்ட போயிட்டாங்க ஜங்குக், தயாங் ஜிமின் 3 பேரும். ரூம் டோரை பயங்கரமாக ஹிக் பண்ணுறாங்க. ஓப்பனே பண்ண முடியல. எங்கே அதர் ஹேண்ட் வைன் அந்த ரூம்குள்ளே அந்த டெட் பாடி தூக்கிட்டு போய் பெட்டில் தூக்கி போட்டுருச்சு. வைன் அந்த பெட்டில் விழுந்த நெக்ஸ்ட் செகண்டே நிமிந்து உட்காந்து, இந்த இடத்த பார்க்க பயமாக இருக்கு, என்னை ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அப்படியே பெட்டை விட்டு கீழே இறங்கி பெட்டுக்கு கீழே ஓடி போய் உட்காந்துக்கிட்டாங்க. அதாவது பெட்டில் அடியில் அப்படியே படுத்துக்கிட்டு உருண்டு உள்ளே போயிட்டாங்க. டெட் பாடிக்கு கீழே குனிஞ்சு பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஸ்டடியாக நின்றுக்கிட்டு இருந்தனால 2 நீஸுமே அப்படியே பிளாக் ஆன மாதிரி இருக்குது டெட் பாடிக்கு. ஸோ கீழே குனிய முடியல. ஒயான் மை ஃபேரி வெளியில் வா, நீ என்னையா ஐயோ டச் பண்ண விட்டாதாண்டி என்னால் இளமையோட வாழ முடியும், வா அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு அந்த டெட் பாடி. வைன், நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. அந்த டைமில் டெட் பாடி ஒரு ஸ்னாப் தான் பண்ணுது. அவ்வளோதான், அந்த இடம் அப்படியே மறைஞ்சு போய் வேறு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூம்குள்ளே இப்போ வைன் இருக்காங்க. அந்த ரூமே அப்படியே டெக்கரேஷன் ஒர்க் மாறி போய் இப்போ ரொம்ப பிரகாசமாக பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக அந்த ரூம் மாறி போயிடுச்சு. வைனுக்கு இருந்திருந்தாப்பில் திடீர்னு வெளிச்சத்தை ஃபீல் பண்ணதும் வைன் மெதுவாக தன்னோட ஹெட்டை நீட்டி எட்டி பார்க்குறாங்க. அப்படியே வைனோட ஹேரை பிடிச்சி இழுத்துருச்சு அந்த டெட் பாடி. வலிக்குது விடு, ஐயோ எனக்கு 3 குழந்தைங்க இருக்குடா படுபாவி, என்னை விட்டு தொலைடா, என் வீட்டுக்காரதாண்டா எனக்கு பிடிக்கும், என்னை எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதடா, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அழுகுறாங்க வைன். என் கூட ஒன்றா இருந்துட்டு நீ செத்துப்போ ஃபேரி, ஆனால் என் கூட நீ ஒன்றா இருக்கணும், உன்னால் மட்டும்தான் என்னால் இளமையை கொண்டு வர முடியும். என் கூட வா, நீ இப்போ இருக்கிற அழகை விட பல மடங்கு அழகாயிடுவ என் கூட ஒன்றா இருந்தா. வெளியே இருக்காளே என்னோட பொண்டாட்டி, அவளுக்கு அடுத்ததான் நான் உன்னை 2வது பொண்டாட்டியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வருத்தப்படாத, உன் புருஷனை விட நான் பார்க்க அழகாக இருப்பேன்டி, வா அப்படின்னு சொல்லி எகெயின் வைனை பிடிச்சி அப்படியே பெட்டில் தூக்கி போடுது அந்த டெட் பாடி. அந்த டைமில் வீமின் குக் 3 பேரும் அந்த டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. வைன் பெட்டில் விழுந்த நெக்ஸ்ட் செகண்டே ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் நிமிந்து அப்படியே உட்காந்து ஒன்றும் பண்ணாத அப்படின்னு அழுகுறாங்க. அந்த டைமில் வீமின் குக் டோரை உடச்சிட்டு உள்ளே வர்றதை பார்த்துட்டு வைன் டக்குன்னு பெட்டை விட்டு கீழே இறங்கி தன்னோட அண்ணாங்கக்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும் உடையார பார்க்குறாங்க. அப்படியே வைனோட ஹேரை பிடிச்சி இழுத்துருச்சு அந்த டெட் பாடி. வலிக்குது வலிக்குது, ஐயோ காப்பாற்றுங்க, வந்து தொலைங்கடா சீக்கிரம், வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க வீமின் குக்கை பார்த்து வைன். அந்த டைமில் அந்த டெட் பாடி வீமின் குக்கை பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட லவ்வபிள் மூமெண்ட்டை கெடுக்க பார்ப்பீங்க, சும்மா விட மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிக்கிட்டே டெட் பாடி வேகமாக வைனை சைடில் திருப்பி உட்கார வச்சுட்டு வீமின் குக்கை அடிக்க தான் போகிறது. வீமின் குக்குக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த டெட் பாடி. இங்கே பாரு, எட்டிப்போ, முதல்ல கிட்ட வராத அப்படின்னு ஆளுக்கு ஒரு சைடாக நின்றுக்கிட்டு ஷவுட் பண்ணுறாங்க வீமின் குக். அப்போ ஜங்குக்கை பார்த்து தான் அந்த டெட் பாடி போய், பொண்டாட்டிக்கு எதுக்குடா என்னைய பிடிக்கல, உன்னை எதுக்கு பிடிச்சிருக்கு, உன்னைய கொன்னா அவள் தன்னால் என்னை விரும்புவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு அடிக்க போய் அப்படியே ஜங்குக்கை தூக்கி சைடில் எரியுது. அப்படியே வாலில் ஹிட் ஆகி விழுந்துட்டாங்க ஜங்குக். இதை பார்த்துட்டு தாங்க முடியாத வைன் எதை பற்றி யோசிக்காமல் ஜங்குக்கிட்ட ஒடியாந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஜங்குக்கை. அப்படியே வைனோட பல்லுவை பிடிச்சி இழுத்து விட்டுருச்சு டெட் பாடி. அப்படியே போய் சைடை விழுந்துட்டாங்க வைன். ஜங்குக் ஒரு ஆஃப் கான்ஷியஸில்
மெதுவாக தன்னோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மெல்ல எழுந்து உட்காடுறாங்க. அந்த டைமில் டெட் பாடி ஜிமினையும் டேங்கையும் போட்டு அடி பின்னிக்கிட்டு இருக்கு. அப்போ வைன் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே கிடுன்னு டெட் பாடி கிட்டே போய் அப்படியே டெட் பாடியோட ஷோல்டரை பிடிச்சி திருப்பி ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. டெட் பாடியோட சீக்ஸ் அப்படியே கலண்டு கீழே விழுந்துடுச்சு. உள்ளுக்குள்ளே அப்படியே டீத்தும் ஜம்மும் தெரியுது. என்னது இது? வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே 2 ஸ்டெப் பேக்கில் போயிடுச்சு டெட் பாடி. ஒன்றுமே புரியலை வைனுக்கு. என்னது இது? டெட் பாடியோட சீக்கை கலண்டு விழுந்துருச்சா கீழே? ஐயோ பல்லெல்லாம் தெரியுதே, ஐயோ எப்படி முடிஞ்சிச்சு என்னால் அப்படின்னு தன்னோட ஹேண்ட்ஸை பார்க்குறாங்க வைன். அப்போ பாட்டிமா வைன் வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் ஹேண்ட்ஸில் ஒரு பேங்கில் போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த பேங்கில் இப்போ வரைக்கும் வைன் தன்னோட ஹேண்ட்ஸில் தான் போட்டிருக்காங்க. வைனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு இந்த பேங்கிளுக்கும் அந்த டெட் பாடிக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வைனுக்கு ஃபீல் பண்ண முடியுது. அடுத்த செகண்டே வைன் அப்படியே அந்த பேங்கில் தன்னோட ஹேண்ட்ஸில் கலட்டி டைட்டாக தன்னோட ஃபிஸ்ட்டை வச்சு அப்படியே அந்த பேங்கில் க்ரிப் பண்ணிக்கிட்டு ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க அந்த டெட் பாடியோட ஃபேஸை பார்த்து. அப்படியே ஃபேஸே ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. ஓஹோ 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஃபேஸில் அப்படியே ஹேண்ட்ஸை வச்சு பொத்திக்கிச்சு அந்த டெட் பாடி. அப்போ அந்த டெட் பாடி கிடுகிடுன்னு ஜங்கு கிட்ட ஓடி போயிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே நகர்ந்து கூட ஓட முடியலை. ஏய் கிட்ட வராத அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். அடேய் அசிங்கம் முடிச்சவனே, என் பொண்டாட்டி கொடுத்த அந்த பவுடரை உன் பொண்டாட்டிக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலையா? ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. ஓஹோ, உன் பொண்டாட்டியை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுடா, ஏன்டா நீ மிக்ஸ் பண்ணி கொடுக்கல அந்த பவுடரை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓங்கி ஒரு ஹிட் கொடுக்குது ஜங்குக்கோட சீக்ஸை பார்த்து. ஜங்குக் நெக்ஸ்ட்டு ஒரு ஹிட் பண்ண அந்த டெட் பாடி ஹேண்ட்ஸை ஓங்கும்போது அப்படியே தன்னோட லெக்ஸை வச்சு ஓங்கி ஸ்டமக்கில் ஹிட் பண்ணிட்டாங்க டெட் பாடிக்கு. அப்படியே போய் பேக்கில் விழுந்துருச்சு அந்த டெட் பாடி. அப்போ வைன் எகெயின் அந்த டெட் பாடிக்கிட்ட வந்து, டேய் உன் பொண்டாட்டி கொடுத்த பவுடரை என் புருஷன் மிக்ஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு, ஆனால் நான் குடிக்கலை. எந்த அன்பும் மாயாஜாலத்தில் வரக்கூடாது, உண்மையாகவே டீப் ஹார்ட்லேருந்து வரணும். அந்த எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் என் ஹஸ்பண்ட் எனக்கிட்ட அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி மில்கை கொடுத்தும் கூட நான் குடிக்காமல் கீழே ஊற்றிட்டேன். மாமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருத்தவங்க எதையாவது ஒன்று கொடுத்தா அதை எனக்கு கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? உங்கள் மேலே இருக்க அன்பு எனக்கு உண்மையானது. எந்த மேஜிக் பவுடராலையும் உங்கள் மேலே நான் அன்பாக இல்லை. என் டீப் ஹார்ட்டில் உண்மையாகவே நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கேன். இதுக்கப்புறமாவது யாராவது ஏதாவது கொடுக்குறாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட அண்ணா 2 பேரையும் வைன் திரும்பி பார்த்து, நீங்களும் இதுக்கு கூட்டு தானே? உங்கள் 3 பேராலையும் என் குழந்தைங்களோட வாழ்க்கை இப்போ அந்தரத்தில் இருக்குது. இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக அந்த டெட் பாடிக்கிட்ட வைன் வந்து ஓங்கி ஒரு பேக் ஹெட்டில் ஹிட்டு கொடுக்குறாங்க. அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுச்சு அந்த டெட் பாடி. தன்னோட பேங்கில் எகெயின் தன்னோட ஹேண்ட்ஸில் போட்டுக்கிட்டு, மாமா அண்ணா எழுதுறீங்க, இங்கேருந்து உடனே கிளம்பணும், நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் மெதுவாக தூக்கி விட்டுறாங்க வைன். வைன் போய் தூக்கி விட்டதும் ஏதோ அவங்களுக்கு உடம்புல இருந்த டயர்ட்னஸ் எல்லாம் பறந்து போய் நார்மலாக ஃபீல் பண்ண முடியுது. டக்குன்னு எழுந்து வைனை அப்படியே ஜங்குக்கு தூக்கிக்கிட்டாங்க. ஏன்னா வைனே ரொம்ப டயர்டாக தான் இருக்காங்க. ஐம் சாரி பேபி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பை நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு அப்படியே வைனை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போகிறாங்க. இப்போ வரைக்கும் பாட்டிமா மயங்கி கிடக்கிற மாயா பாட்டிமாவை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. குழந்தைங்க 3 பேரும் சைடில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. வைனை தூக்கிக்கிட்டு வர்றதை பார்த்ததும் பாட்டிமா கிடுகிடுன்னு ஜங்குக்கிட்ட போய், குக்கி ஏதாவது பண்ணணுடா, இந்த கிளவி ஐஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க பாட்டி, இவளுக்கு இருக்குது, இவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை, இவங்க வழியிலே போய் தான் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் அப்படியே பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் சைடில் இருக்க மூலையில் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, குக்கி இந்த பொம்பளை இங்கேயே கிடக்கட்டும்,
அந்த டெட் பாடி உள்ளே கிடக்குது. இதுங்க ரெண்டும் கண்டிப்பாக முழிக்குங்க. அதுக்குள்ளே 3 இதயத்தை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் டேங்கை கூப்பிட்டுக்கிட்டு வைனையும் பாட்டிமாவையும் குழந்தைங்கள பார்த்துட்டு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டர் கிரவுண்டை விட்டு வேகமாக டாப் ஃப்ளோருக்கு போகிறாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக், ஜிமின், டேங் 3 பேரும் மாயாவோட மம்மி டேடி 3 பேரையும் ஆளுக்கு ஒருத்தவங்களா ஷோல்டரில் தூக்கிக்கிட்டு இப்போ அண்டர் கிரவுண்டுக்குள்ளே எகெயின் வர்றாங்க. பாட்டிமா மாயாவோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துட்டு, ஐயோ இந்த சூனியக்கார கோஷ்டி எப்படி இங்கே வந்துச்சு, எங்கிட்ட இருந்து இதுங்களை பிடிச்சி தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இவங்களோட வீட்டுக்கு போகும்போது தான் இவங்களோட பிளானெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது. அடி போடுன்னு போட்டு மயக்கம் போட வச்சு காருக்குள்ளே தூக்கி போட்டு இங்கே கொண்டு வந்திருந்தோம். இப்போ இதுங்க 3 வச்சு தான் நாங்கள் ஒரு பிளானை போட்டிருக்கோம். அதான் இப்போ போய் தூக்கிக்கிட்டு வந்தோம். இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நீங்களே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட பாட்டியை அப்படியே கவனிக்கிறாங்க. அப்போ பாட்டிமா, இந்த பொம்பளை கிடக்குற மயக்கம் போட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா ஜங்குக்கை பார்த்து, இப்போ வரைக்கும் அந்த ரூமில் இருந்து அந்த டெட் பாடி வெளியில் வரலை. இந்த மாயாவோட பாட்டிமாவும் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கலை. ஜங்குக் அப்போ சைடில் இருக்க ஒரு ரூம்குள்ளே 3 பேரையும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் பாஸ் ஆகுது. 3 பேரோட ஹேண்ட்ஸ்லேயும் இதயம் இருக்குது. ஐ மீன் மாயாவோட மம்மி டேடி இதயத்தை தான் இவங்க 3 பேரும் அவங்கள போட்டு தள்ளிட்டு அழகாக அந்த இதயத்தை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. கொமட்டிக்கிட்டு வருது பாட்டிமாவுக்கும் வைனுக்கும். ஐயோ கடவுளே, கொலகாரன்கள் ஆகிற அளவுக்கு ஆயிட்டானுங்களே இவனுங்க. ஐயோ இவங்கெல்லாம் சாகட்டும், இதயம் இப்போ தேவை அப்படின்னு பாட்டிமா வாய் விட்டே சொல்லிக்கிட்டு அப்படியே வைனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேல் ஃபுல்லாக பிளட்டோட வீமின் குக் அப்படியே சைடில் வந்து அந்த இதயத்தை லைட்டிங் இருக்க இடத்துல வச்சுட்டு திரும்பி பாட்டிமாவை பார்த்து, குழந்தைங்க எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜிமின். குழந்தைங்க இதோ இங்கே படுத்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள அகெயின் ஜங்குக்கும் வீமின் குக்கும் தூக்கிட்டு போய் அப்படியே டாப் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நைட் கரெக்டாக 12:30 கிட்ட ஆகுறது. கிட்டத்தட்ட அந்த ஃபுல் டேவுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் 1 மினிட் கூட ரெஸ்ட் எடுக்கலை. அப்படியே பம்பரம் போல் சுற்றிட்டு இருக்காங்க. தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் 3 பேபிஸையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டிமா தன்னோட பேரன்களையும் பேத்தியும் பார்த்து சொல்கிறாங்க, விமின் குக்கு, வைனு, நீங்கள் 4 பேர் இந்த இடத்த விட்டு போங்க. அந்த டெட் பாடியும் இந்த கிளவியும் ஏதாவது பண்ணால் கூட என்னையும் பண்ணிட்டு போகட்டும். நான் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். எங்கள் அண்ணன் முன்னாடி உங்கள் யாருக்கும் ஒன்றும் ஆகப்படாது. இதுங்கெல்லாம் பார்க்குறதுக்கு மனுஷங்க போல இல்லை, பிசாசுகளும் பேய்களாக இருக்குது. இந்த கிளவியை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. இங்கேருந்து ஓடி போயிடுங்க, நான் ஏதாவது பண்ணி சமாளிக்கிறேன். பாட்டி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து சேஃபாக கிளம்புங்கப்பா. உங்களுக்கு எதுவும் ஆயிட்டா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. அப்போ வீமின் குக் பாட்டிமா வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, இங்கே பாருங்கள், வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்கள் கூட தான். ஒரு நாள் உங்களை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம். என்ன தான் நடக்குதுன்னு ஒரு கை பார்த்துடலாம், நீங்கள் பேசாமல் இருங்க. வைன் எங்ககிட்ட வந்து நின்றுக்கோவா அப்படின்னு கூப்பிட்றாங்க தயாங். அப்படியே வந்து வைன் பாட்டிமா கிட்ட வந்து நின்றுக்கிட்டாங்க. பாட்டிமாவுக்கு வைனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா. வைனை டைட்டாக ஹக் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி, அந்த படுபாய் உன்னை ஒன்றும் பண்ணிடலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, என்னை ஒன்றும் பண்ணலை, என்னை ஒன்றும் பண்ண முடியாது அவனால். நம்ம இந்த இருட்டுக்குள்ளே இருப்போம், ஒரு பிளான் வச்சுருக்கோம். மாமா தான் அந்த பிளான் எங்களுக்கு சொன்னார், அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அமைதியாக உட்காந்துருங்க. அப்புறம் அந்த கிளவியோட சாரி எடுத்து நீங்கள் வியர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமாவுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ ஜங்குக் பாட்டிமாவோட இயர்ஸ்கிட்ட போய் எதையோ சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே பாட்டிமா தன்னோட சாரியை கலட்டி அப்படியே சைடில் போட்டுவிட்டு அந்த மாயாவோட பாட்டி வியர் பண்ணியிருக்க சாரி எடுத்து வேகமாக வியர் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டிமா மாதிரியே ஹெட்டுக்கு பல்லுவை அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு அமைதியாக அந்த லைட்டிங்கில் அந்த இதயத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஐயோ, மனுஷங்க இதயம் இப்படி தான் இருக்குமா? 3 இருக்குதே. ஐயோ, எப்படி இவனுங்க மனசு வந்து இதயத்தை தோண்டி எடுத்தானுங்கன்னு தெரியலையே அந்த பிசாசுகள்கிட்ட இருந்து. ஐயோ கடவுளே, எனக்கு பாப்போம் என்ன இப்படி கொமட்டுது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க.
கரெக்டாக இப்போ டைம் 1:15 ஆகுது. நல்லா ஒரு மிட் நைட் இது. ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு பாதி ஃபேஸோட பாதி எலும்புக்கூடு இருக்கிற மாதிரியான தோற்றத்தில் அப்படியே அந்த கருப்பு உருவம் பாட்டிமாவை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒயின் அப்படியே சைடில் இருக்க இருட்டுக்குள்ளே அப்படியே போய் மூளையில் உட்காந்துக்கிட்டாங்க. வீமின் குக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அவங்களுமே அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த கருப்பு உருவம் சாரியை வச்சு தன்னோட ஒய்ஃப் தான் இங்கே உட்காந்துருக்காங்களோன்னு நினச்சிக்கிட்டு, இதயத்தை எடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேச மாட்டேங்கிற அப்படின்னு அந்த டெட் பாடி கேட்குது பாட்டிமாவை. பாட்டிமா அதுக்கு 4 பேரும் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க, அவங்கள அடித்து சைடில் தூக்கி போட்டிருக்கேன், ஸோ பேச முடியலை அப்படின்னு சைன் லாங்குவேஜில் சொல்கிறாங்க அந்த கருப்பு உருவத்தை பார்த்து. தலையட்டம், இதயத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஷேக்கி ஹேண்ட்ஸில் அந்த இதயத்தை எடுக்க போகிறாங்க பாட்டிமா. அப்போ அந்த டெட் பாடி பாட்டிமாவை பார்த்து சொல்லுது, எடுக்காத, நீ எடுக்கக்கூடாது. நான் இளமையோடு இருந்தால் தான் நீ அந்த இதயத்தை டச் பண்ணணும். எனக்கு இளமை இன்னும் கிடைக்கல, அவள் கூட என்னால் ஒன்றுமொன்னா இருக்க முடியலை. இந்த இதயத்தை பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேரியை நான் ஒரு வழி பண்ணிக்கிறேன். இங்கே தான் எங்கேயோ அவள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அவள் குழந்தைங்களோட இதயத்தை தான் நம்ம எடுத்துட்டோமே. நீ எங்கே போவா? அவள் இங்கே தான் கிடப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். இதயத்தை வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணிடணும், விடிஞ்சிருச்சுன்னா அத்தனையும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த டெட் பாடி அப்படியே கீழே குனிஞ்சு அந்த இதயத்தை அப்படியே எடுத்து ஆசையாக பார்க்குது. அந்த டெட் பாடிக்கு தெரியாது தன்னோட வம்சாவளியை சேர்ந்தவங்களோட ஹார்ட் அது அப்படிங்கிறது. குழந்தைங்களோட ஹார்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு, என்னது இது, இதயம் ரொம்ப பெருசாக இருக்கு. பரவாயில்ல, இப்போ இருக்க மனுஷங்களோட இதயம் இப்படித்தான் இருக்கும் போல். நான் வாழ்ந்து 200 வருடங்களுக்கு மேலே ஆகுது. அதனால் நிறையா மாற்றங்கள் நடந்திருக்கலாம் ஹியூமனோட பாடிக்குள்ளே. தலையட்டம், யோகத்தை இப்போவே நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி அப்படியே சாஷ்டாங்கமாக சப்பலாங்கால் போட்டு உட்காந்துடுச்சு. பாட்டிமா அப்படியே சைடில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. தன்னோட ஃபிங்கர்ஸை வச்சு ஒரு சொடுக்கு தான் போடுது அந்த டெட் பாடி. அடுத்த செகண்டே அந்த இடத்துல நிறைய கட்டைகள் பரப்பப்பட்டு திகு திகுன்னு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உயிரே போகணும் இருக்குது வீமின் குக்குக்கும் ஒயினுக்கும். இதை பார்க்கும்போது பாட்டிமா பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பாங்களா, அந்த நெருப்போட வெளிச்சத்தில் அந்த டெட் பாடியோட உருவத்தை நல்லா பார்க்க முடியுது பாட்டிமாவால். அடங்கடவுளே, எப்படி ஒரு கோரமான உருவம் இது! பேய் படங்களில் கூட இப்படி ஒரு உருவத்தை நான் பார்த்ததில்லையே. நல்ல வேளை நான் சவுண்டு கொடுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி இந்த நெருப்புக்குள்ளே என்னையை தூக்கி எரிஞ்சிருந்த பேய் அப்படின்னு பாட்டிமா மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு அப்படியே கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நெருப்பை. ஏகப்பட்ட மந்திரங்களை சொல்லி அப்படியே சந்தோஷத்தில் குஷியாக உட்காந்துட்ருக்கு அந்த டெட் பாடி. நல்லா அந்த நெருப்பு எரிஞ்சு திக்கு திக்குன்னு ஒரு ஆரஞ்சு கலரில் ஃபீல் பண்ண முடியுது அந்த நெருப்போட ஜுவாலையை. அப்போ இதயத்தை 3ஐயும் தன்னோட 2 ஹேண்ட்ஸில் எடுத்து இதயங்களை அப்படியே ஸ்மெல் பண்ணி, இளமையும் தீராத ஆயுளும் எனக்கு தேவை, என் பரம்பரைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு 3 இதயத்தையும் டெட் பாடி அப்படியே அந்த நெருப்புக்குள்ளே தூக்கி போடுது. அவ்வளோதான், 3 இதயமும் ஒரே டைமில் டம்மு டம்முன்னு ஏதோ கிராக்கர்ஸ் போட்ட மாதிரி வெடிக்குது. உயிரே போயிடுச்சு டெட் பாடிக்கு. ஐயோ, தப்பான இதயம், தப்பான இதயம்! ஏய், என்னடி பண்ணா? குழந்தைங்களோட இதயம் தானே நான் கேட்டேன். ஐயோ, இது குழந்தைங்களோட இதயம் இல்லை, நம்மோட பரம்பரையை சேர்ந்தவங்களோட இதயம் இது, இல்லாட்டி வெடிக்காது. ஐயோ, பெரிய தப்பு நடந்துருச்சு அப்படின்னு கத்துது அந்த டெட் பாடி. பாட்டிமாவுக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ, என்னையே பார்த்து கத்துறானே இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தவழ்ந்த மாதிரி அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க பாட்டிமா. அப்படியே பாட்டிமாவோட ஹேரை பிடிக்கிறதுக்காக டெட் பாடி வருது. இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒயின் ஹேண்ட்ஸில் வச்சுருந்த அந்த பேங்கில் எடுத்து அப்படியே அந்த டெட் பாடியோட ஐஸை பார்த்து ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க எழுந்து ஒடியாந்து.
கொஞ்சம் கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்த டெட் பாடி அப்படியே சைடில் சாஞ்சிடுச்சு. அந்த நெருப்பு மேலேயே விழுந்துடுச்சு அந்த டெட் பாடி. நெருப்பு பட்ட நெக்ஸ்ட்டு செகண்டே ஆ அப்படிங்கிற ஒரு சவுண்டோட பழமாக கத்துது. அவ்வளோதான், அந்த நெருப்பு அப்படியே அணைஞ்சு போயிடுச்சு. அந்த முழு இடமுமே இடிய ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் அண்டர் கிரவுண்டில் தான் இருப்பாங்களா? அங்கங்கே அண்டர் கிரவுண்டில் இருந்து ரூஃபில் செட் பண்ணி வச்சுருக்க மரப்பலகைகள் பொத்து பொத்துன்னு அங்கங்கே கீழே விழுகுது. புரிஞ்சு போயிடுச்சு ஜங்குக்கும் தேங் ஜிமினுக்கும். டக்குன்னு எழுந்து பாட்டிமாவை ஜங்குக்கு தூக்கிக்கிட்டாங்க. ஜிமின் வைனை தூக்கிக்கிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இப்படியே ஒரு ½ பாஸ் ஆகுது. பாட்டிமாவோட வீடு அப்படியே தரமட்டமாக அப்படியே நொறுங்கி கிடக்கு. வீமின் குக், பாட்டிமா, வைன், ஒய்யாரி, பார்க்கிம் எல்லாரும் உயிர் பிழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியில் ஒடியாந்து சைடில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃப்ளோரில் அப்படியே பொத்துன்னு உட்காந்துட்டாங்க. கண்ணு முன்னாடியே அந்த வீடு இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சு. ஜங்குக் அப்படியே தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே ஃப்ளோரில் ஊனிக்கிட்டு, ஒரு செகண்ட் கூட இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் தன்னோட ஹேண்ட்ஸில் போட்டிருந்த அந்த பேங்கில் அப்படியே கலட்டி அந்த இடிஞ்சு கிடக்கக்கூடிய வீட்டில் தூக்கி எறிகிறாங்க. வைனோட பேங்கிள் பறந்து போய் அந்த இடிஞ்சு கிடக்கக்கூடிய வீட்டில் போய் விழுந்ததும் குப்புன்னு நெருப்பு பிடிக்குது. உயிரே போயிடுச்சு அத்தனை பேருக்கும். ஐயோ என்ன நெருப்பு பிடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு ஓட்டமாக ஓடி போயிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுகளில் கூட யாரும் இல்லை. ஸோ யாருக்கும் எதுவும் தெரியல. ஆனால் எந்த வீட்லேயும் இந்த நெருப்பு ஜுவாலை படலை. மாயாவோட பாட்டிமா வீட்டை மட்டும்தான் அந்த நெருப்பு எரிச்சுக்கிட்டு இருக்கு. வைன் அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வேக வேகமாக தன்னோட வீட்டை நோக்கி ஓடுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் தங்களோட காரில் அமைதியாக ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஒய்யாரி வைனோட லேப்பில் நிம்மதியாக வைனோட ஜஸ்ட்டில் சாஞ்சு தூங்கிட்டுருக்காங்க. பார்க்கும் கிம்மும் ஜங்குக்கோட லேப்பில் உட்காந்து 2 குழந்தைங்களும் அப்படியே தன்னோட டேடியோட ஜஸ்ட்டில் சாஞ்சு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. பாட்டிமா, ஜிமின் 2 பேரும் ஃப்ரண்ட் சீட்லேயும் வைனுக்கு பக்கத்தில் தேங்க உட்காந்துக்கிட்டு அமைதியாக வந்துட்டுருக்காங்க. ரொம்ப பதட்டமாக இருக்குது அத்தனை பேருக்குமே. இப்போ வரைக்கும் நைட்டு நடந்த விஷயத்த மறக்க முடியல. அப்போ பாட்டிமா தன்னோட பேரன்களையும் பேத்தியும் பார்த்து சொல்கிறாங்க, மீனுக்கும் மினிக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம், அவங்க பயப்படுவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க, கவனமாக இருங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு. ஏ குக்கி, உனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, இந்த போலீஸ் வேலையை கட்டிக்கிட்டு அழுகாமல் நீ பாட்டுக்கு நம்ம ஊரில் இரு, வேற எங்கேயும் டியூட்டி மாற்றினா வேலையை ரிசைன் பண்ணிவிடு, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, நான் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட கம்முன்னு இருக்க போகிறேன், நான் டியூட்டிக்கு ஒரேடியாக முழுக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். தேங்கும் ஜிமினும் பாட்டிமாவை பார்த்து, ஆமாம் பாட்டி, வைனுக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவும் பிரச்சனையானால் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கும்போது என்ன வாழ்க்கை இது, எல்லோரும் சேர்ந்துருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், தேவையில்லாமல் இங்கிட்ட ஓடாமல் நம்ம ஃபேமிலி கூட இனிமேல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிட்டோம் பாட்டி. என் தங்கச்சிக்கும் அவளோட குழந்தைங்களுக்கும் பிரச்சனைனா நாங்கள் சும்மா இருப்போம்மா, எங்களுக்கு உயிரே போகணும் இருந்துச்சு வைன் அந்த டெட் பாடி தூக்கிட்டு போகும்போது, தெரியுமா. இதுக்கப்புறம் நம்ம வயல் காடுகளை பார்த்துக்கிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கும் தேங்கும். பாட்டிமா அப்படியே ஒரு பிரைட் ஸ்மைலில், ரைட்டு, முதல்ல வீட்டுக்கு போய் எல்லாரும் பாத் பண்ணிவிட்டு நடந்த விஷயத்த மறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக் வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தனை பேருக்குமே. இதுக்கப்புறம் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு எல்லாரும் ஒரு மனசில் முடிவெடுத்துக்கிட்டு தங்களோட கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ்.